Beloved brother, sister, and friends, greetings to all of you in the name of our Lord Jesus Christ. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். வானம் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகம் அழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை மறையாது, ஒழிந்து போவாது. இந்த உலகத்தை விட்டு நாம் மறைந்து போனாலும் நமக்கென்று ஒரு நித்திய வாழ்வை பரலோகத்தில் இடம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ரட்சிப்பட வேண்டும். அந்த ரட்சிப்பு கிருபையின் மூலமாக நமக்கு கிடைக்கும். கிருபையை எப்போது கிடைக்கும்? நாம் அதை பெற்றுக்கொள்ள நமக்கு அருகதை இல்லை என்று சொன்னாலும் கர்த்தர் நம் மீது இரக்கம் கொண்டு, ஏற்கனவே அன்பரின் நேசம் அளவிட முடியாதது. அவர் நம் மீது பாசம் கொள்கிறார், அவர் நம்மை நேசிக்கிறார். ஆகவே அந்த இரக்கத்தின் மூலமாக விசுவாசத்தினாலே நாம் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உடைய வாழ்க்கையில் தயவு செய்து நீங்கள் யாரையும் நம்பி இருக்க வேண்டாம், யாரையும் சார்ந்து இருக்க வேண்டாம். ஏனென்றால் இது என்னுடைய சொந்த வாழ்க்கையிலான அனுபவத்தை நிகழ்ச்சி உண்டு. தயவு செய்து உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் யாருமே நம்பி சார்ந்திருக்க வேண்டாம். கர்த்தர் ஒருவே நீங்கள் நம்பி சார்ந்திருக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் உம்மையும் என்னையும் ரட்சிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கிருபையினால் நான் பிழைத்து கொண்டேன், பாசத்தினால் நான் திகைத்து போனேன், தழும்புகளால் சுகமானேன், வார்த்தையினால் நான் பேலனானேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே எல்லாம் இயேசுவே. எங்களை நேசிக்கும் நல்ல தந்தையே, இந்த அருமையான வேலைக்காக உண்மை துதிக்கிறோம். கடந்த முழுவதும் எங்களை கண்மணி போல காப்பாற்றி வந்திர ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் என்னதான் எங்களுக்கு சோதனை வந்தாலும், ஆண்டவரே, துயரங்கள் வந்தாலும், கண்ணீர் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், கவலைகள் வந்தாலும், எல்லா நேரத்திலும் எங்களை கைவிடாதபடிக்கு எங்களோடு இருந்து ஆண்டவரே, எங்கள் துயரங்களை துடைத்து, எங்கள் கண்களை துடைத்து, என் கண்ணீர்களை துடைத்து, நீர் எங்களை நல்வழிப்படுத்தி எங்களுக்கு சந்தோஷம் சமாளித்து கொடுத்து வந்திருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோமா. என்னுடைய வாழ்க்கையில் நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரை. தொடர்ந்து காப்பாற்றும் வழிநிறுத்தம் இறைமையை நேச மூலம் பிரார்த்திக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you friends. See you in the next week. Till then, Sarul from Bangalore. Bye bye. God bless you.